இதுக்கு ஒரு கதண்டி விடுங்க ஐயா. இருங்க ஐயா நாங்கள் கரண்ட் போஸ்ட் கிடையாது. நாங்கள் தொட்டா கரண்ட் நாங்கள் கரண்ட் போஸ்ட் கிடையாது. நல்ல பிளாஸ்டிக் யாரும் நான் தள்ளி. ஓகே சரி, மக்களுக்காக நீங்கள் என்னத்தை கிழிச்ச நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. மக்களுக்காக நாங்கள் ஊர்காத்துறை எட்டி போடுறோம் ஐயா. பெரிய எட்டியா நல்லதாக போடுறோம். நீ போடுற நீ பர்சனலை பற்றி நான் கேட்க கள்ளவன் பிடிச்சி நீங்கள் எங்கே இப்போ அந்த மண்ணில் ஒன்றை கொடுத்தீங்களா? அது யாட்டில் ஒன்றே போட்டு 2 யாட்டில் ஒன்றே போட்டு கோட்ஸில் போடுவேன்னு பார்த்தா யாட்டில் ஒன்றே யாட்டில் அதுக்கு எதுக்கடா பிடிப்பார்? அவனுக்கு கிடைக்கல, இந்த கிடைக்க வழி கிட்டுச்சுன்னா அவன் அப்புறம் தான் கேட்கலாம். உங்களுக்கு கையெழுத்து வைக்க தெரியாது ஆக்கள், கையெழுத்து வைக்க தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட எலெக்ஷன் அனுப்பிடுவாங்களே ஐயா. அவன் போய் மேனேஜ்மெண்ட் படிச்சு விளங்க இல்லை, கையெழுத்து வைக்க தெரியாதான் லிஜக்க ஆகுது. லிஜக்காட்டும் அவனுக்கு கையெழுத்து வைக்கல, அதான் லிஜக்கானது. நீ கதைக்கவே இல்லாமல் இருக்கிறீங்க. ஐயோ உங்களுக்கு விளங்க இல்லையா விஷயம்? நான் கார் ரோடு தெரிஞ்சினான் டக்கண்டு உங்களுக்கு கையெழுத்து வைக்கிறது எப்படி பிரச்சனை போதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, வாசிப்பீங்களானே எழுதுவீங்களான்னு நானும் ஓமையா எல்லாம் வாசிப்பேன் தானே. இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன எழுதுறேன்னு தெரியாமல் எழுதுவீங்களா? 25 விஷயம் நீங்கள் செய்வீங்கன்றது. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு 25 எழுதிக்கணுமே தேவையில்லாவே இல்லை. 20 நான் கூட எழுதுச்சுன்னா குறைச்சி எழுதி பண்ணுவேன். நான் என்ன இருக்கிறேன்டா 75 சொன்னீங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தோன்னா பிடுங்குவோம் வந்து. எதில் ஒரு நட்டை போட்டால் பிடுங்க அது என்ன முடியலை தானே ஐயா? பார்லிமெண்ட் தானே அரை தசாப்தம் நடந்தது. அதிலே என்ன சிக்கல உங்களுக்கு? அதில் டவுட் இருக்கும். உங்களோட போராட்டத்தை சொல்றீங்களோ? அது சரி, நீங்கள் விட்டு கோத்தோண்டு தெரியுங்க. அதெல்லாம் வேற தசாப்தம் இல்லை, அது கணக்கான பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். இது என்ன கூறாரியப்பா? ரவளை யாழ்ப்பாணத்துக்கான் இருக்கிற அளவே அல்லது முக்குத்தனமா செய்கிற அளவை ஓட்டாக்காரும் அது இருந்தாலும் என்னவா? ஆனால் கட்ஸ் தான் பார்லிமெண்ட்டில் போய் கதைக்கிறான் பாவி. 2 கையையும் விரித்து காசு வேண்டாம் தலைவரை எழுப்பானப்பா. வேறு லெவல். இந்த ஆளுக்கு என்னப்பா வந்துட்டாங்க ஐயா. வாங்க நிப்பாடி போடுவார். வாங்க வாங்க ஐயா. வாங்க 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 வாங்க. மோட்டரை போட்டவருக்கு அனுப்பாட்டி விடுங்க. இந்த ரீல்ஸ் பார்த்தீங்களே? நான் கிடைக்குமா ஐயா? இல்லை நான் இல்லையாப்பா. நீங்கள் வந்தால் தான் என்ன. வாங்க வாங்க ஐயா. இது நரவில் பாப்பா ஐயா ஒரு தண்டி விடுங்க. இதுக்கு ஒரு தண்டி விடுங்க ஐயா. இருங்க இதுக்கு தண்டி விடுங்க. தண்டை வந்து ஐயா ஐயா தண்டி விடுங்க. இதுக்கு தண்டி விடுங்க. இருக்கோ இது பார்த்தனி இந்த ரீல் பார்த்தனி இந்த கூட அறியும் காட்டுங்க. காட்டினா தான் தெரியும் ஐயா. என்னடா ஐயா இதுக்கு ஒரு தண்டி விடுங்க. கிரவுண்டில் ஆடுற ஆட்டத்தை பார்த்தியோ? நல்லா ஆடுறான், உண்மையாக நல்லா ஆடுறான் ஐயா. என்னடா என்ன இந்த ரீல் பார்த்தனி? இதுக்கு ஒரு புள்ளி போட்டு விட்டீங்கன்னா சரி தண்டி விடுங்க. பேனே கொண்டா என்ன ரிஜிஸ்டர் போஸ்ட்டு? இல்லை இது வடிவா பாருங்க. இதண்டி விட்டு இதன்றதுக்கு வந்து நான் அடே நான் ரீல் பார்த்து கொண்டிக்கிறேன் முடியாது. நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து நான் சரியா ஓகே. பாராளுமன்றத்தில் என்ன பாராளுமன்ற தேர்தல் ஒரு நான் கேட்குறேன் ஐயா. அது முடிஞ்சு மட்டும் விளங்க இல்லை என்ன ஐயா? இல்லை 6ஆம் தேதி உங்களுக்கு யார் சொன்ன முடிஞ்சு வந்து அதான்டா கோமெடி எல்லாம் விட்டு மாற்றி எல்லாம் செலக்ட். இல்லையா இல்லை இது வந்து உள்ளூராட்சி ஐயா. உள்ளூராட்சியில் நான் நிற்கிறேன். இல்லை அதுக்கு நான் இல்லை எனக்கு ஒரு இதண்டி விட்டீங்கன்னா சரி. இது என்ன கூடாது இடடா வாரன். ஐயோ சரி இப்போ சொல்லுவேன் என்ன பிரச்சனை ஐயா? நான் அந்த உள்ளூராட்சியில் நிற்கிறேன். இதண்டி விடுங்க. இந்த ரீல் பார்த்து ஐயா இதுக்கு ஒரு இதண்டி விட்டீங்கன்னா சரி. சமோடா ஐயா என்ன திரும்பிய வாக்குதுல இதுக்கு ஒரு இதண்டி விடுங்க. இதண்டி விட்டா சரியா? இதன்றது இதண்டி விட்டீங்கன்னா சரி. என்னடா இதன்றது? நான் இந்த முறையா அந்த உள்ளூராட்சி தேர்தல் சைன் பண்ணுவோம் கொஞ்சம் பேனைங்க. ஐயா நான் இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறேன் ஐயா. ஆட்டோ பாராளுமன்ற முடிஞ்சது அதுக்கு என்ன ஐயா? நான் பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறோம். இதண்டி விட்டீங்கன்னா சரியா? பாராளுமன்ற தேர்தல் ஆமாம் ஐயா. அடே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வேலைனால என்ன வின் பண்ணதுக்கு ஏதாவது செய்ய போறீங்க? என்னடா பிரச்சனை? இல்லை ஐயா பொறுங்க ஐயா வரும் பார்க்குறேன் நான். உள்ளூராட்சி ஐயா. உள்ளூராட்சியா இவ்வளோ துபாய் போனவள் ஐயா. உள்ளூராட்சி கேட்குறேனே நீ கேட்குறியோ? ஆமாம் ஐயா. இதண்டி விட்டீங்கன்னா சரி எனக்கு. எதண்டோட சின்ன பிள்ளை இதண்டி என்ன என்ன இதண்டி விட சொல்லிச்சுன்னா இதண்டி விட்டீங்கன்னா சரி தான் எனக்கு. ஒரு வாரம் ஐயோ ரீல் ஒழுங்கா பார்க்க. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? டிக்டாக்ல ஜூம் பண்ணி பார்க்கல அது என்ன
ஏ நான் போகணும் மங்காளி விதண்ட போகணும் ஐயா. நான் கூப்பிட்டானு போறேன்டா போறேன் என்னப்பா வந்த நீ வேறு இருக்கிறேன்னு போறேன்னு கொண்டு விளங்கல. என்னங்க எதை தரது மறந்து வேணும் உங்களுக்கு? இது அப்படிங்க ஐயா, இதை தர மறந்து வேணும் உங்களுக்கு? இது அப்படிங்க. இதில் எங்கட இதெல்லாம் கிடக்க கொழுக்கட்டையெல்லாம் கிடக்கு எங்கட. அங்கட கொள்கைகள் ஐயா, கோயில் கொள்கைகள். ஓ தம்பி என்னண்டா உனக்கு இந்த வருஷம் 6ஆம் மாசத்தோட முடியுதா? என்ன ஐயா டேக்ஸ் முடியுது? ஐயோ மாறி தந்துட்டேன் தாங்க இருக்கா. உதில்ல உதில்ல இது 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 இதை இதை எப்படிங்க? இது டேக்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் நம்புறாங்க. மோட்டர் சைக்கிள் டேக்ஸ் தான் மாறி தந்துட்டேன் போட உங்களுக்கு. உதாரணம் இதை மாறி தந்துட்டேன். ஐயா படத்தா கொஞ்சம் இது முதல் பார்த்து முடிச்சுட்டு பாருங்க ஐயா. இதண்டி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். இவனை யாரும் தெரியுமா? யாழ்ப்பாணம் பட்டியா? ஓ கனடா பார்க்காது நான் பார்க்க இந்த போங்க வெளில இதில் எல்லாம் போட்டுருக்காங்கல்ல இப்போ பைத்தியக்காரன் மாதிரி. சரி அவன் என்ன டான்ஸ் ஆடுறாள் ஒரு பட்டை எல்லாம் வந்தால் அவ்வளோ பிடிக்காது. அப்படி இல்லையா பாராட்ட வேணும் செய்யணும் பிடிக்கல. அதை வயிற்றுச்சல் பிடிச்சேனே ஐயா. எனக்கு இதண்டி விட்டீங்கன்னா என்ன உதன தேவையில்லை இதண்டி விட்டீங்கன்னா நான் போடுவேன். ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் இங்கே என்ன எனக்கு கூட இதண்டி விட்டீங்கடா. என்னடா என்னடா என்ன பிரச்சனை இங்கே வா. நீங்கள் யார் உள்ளூராட்சி சபை? உள்ளூராட்சி சபை பொறு அது போட்டு இந்த மாதிரி அடே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன எழுதுறேன்னு தெரியாமல் எழுதுவீங்களா? 25 விஷயம் நீங்கள் செய்வீங்கன்றது. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு 25 எழுதிக்கணுமா? எனக்கு தேவையில்லாவே இல்லை 20 நான் கூட எழுதுச்சுன்னா குறைச்சி எழுதி பண்ணுவேன். நான் என்ன இருக்கிறேன்டா 75 சொன்னீங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தோன்னா பிடுங்குவோம் வந்து எதில் ஒரு நட்டை போட்டால் பிடுங்க. அது என்ன முடியலை தானே ஐயா? பார்லிமெண்ட்னு தானே நடக்கும் தானே? அது நடக்கல. சரி அது சரி உள்ளூராட்சி இன்றைக்கு நான் உங்களோட கணக்கை கேட்கல. அது நான் என்ன கேட்குறேன்டா இன்னொரு கரண்ட் போஸ்ட் ஒன்று வரைக்க பார்த்துருப்பேன் உடஞ்சி கிடாக்கு முடிஞ்சு கிடாக்கு. ஐயா நாங்கள் கரண்ட் போஸ்ட் கிடையாது. நாங்கள தொட்டா கரண்ட் நாங்கள் கரண்ட் போஸ்ட் கிடையாது. தொட்டா நல்ல பிளாஸ்டிக் யாரும் நான் தள்ளி. ஓகே சரி மக்களுக்காக நீங்கள் என்னத்தை கிழிச்ச நீங்கள் சொல்லுங்கள். ஐயா மக்களுக்காக நாங்கள் ஊர்காத்துறை எட்டி போடுறோம் ஐயா. பெரிய எட்டியா நல்லதாக போடுறோம். நீ போடுற நீ பர்சனலை பற்றி நான் கேட்கல. இல்லை எட்டி ஐயா பெரிய எட்டி ஊர்காத்துறையில் ஐயா பெரிய எட்டி போடுறோம் நாங்கள். எங்கட ஊர்காத்துறை எட்டி அதை பெருசாக போடுறோம். நவீன எட்டியாக போட போகிறோம் ஐயா. நாங்கள் விசேஷமாக தோழர் அதை விட்டு நீங்கள் அதையும் சொல்லுங்கள். ஆமாம் ஐயா நாங்கள் அதை போட்டு தான் போகிறோம். பெரிய சட்டியாக போட போகிறோம். நல்ல இதாக போடுறோம். நாங்கள் சின்னலேருந்து போட்டு கொண்டாடுறோம். எங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டாதுங்க சரிதானே? இப்போ விசர்த்தனமாக கதைக்காங்க உங்களுக்கு அவங்களாண்டா சரி போராட்டம் இருக்குது தானே? ஒரு போராட்டம் வந்தால் தான் சரி உங்களுக்கு. ஐயா போராட்டம் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இந்த பிரிக்கிறோம் தானே இப்போ கொண்டு வந்தது நூற்றாண்டில் நாங்கள் எல்லாம் 2023 கொண்டு வந்தவை என்னத்தை செஞ்சவை உங்களுடைய ஆக்கள் வந்து 2023 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே ஐயா உங்களுடைய ஆக்கள் கட்சி என்ன 2021 போராட்டம் எவ்வளோ காலமாக நடக்குன்னு சொல்லுவாங்க. போராட்டம் அதுக்கு சொல்ல புரியுது. போராட்டம் நான் பிறந்தது வந்து 2000 நீ பிறந்ததே இப்படியா தான் சொல்ல போகிறேன். எழுதி வச்சு வாசிக்க ஏற்பாடு செஞ்சாலும் வாசிக்க மாட்டாங்க. நான் வந்து 2099 பிறந்தான் ஐயா. 2099 சரி 99 பிறந்தான் ஐயா. எனக்கு சண்டை நடந்தது தெரியாது. அங்கே ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் இங்கே இவனும் எனக்குமே சண்டை எப்போ நடந்தது? 2019 நடந்தது. போராட்டம் காலம் நடந்தது. போராட்டம் ஐயா அரை தசாப்தமாக நடந்தது ஐயா. தசாப்தமா அரை தசாப்தம் நடந்தது. அதிலே என்ன சிக்கல உங்களுக்கு? அதில் டவுட் இருக்கும். உங்களோட போராட்டத்தை சொல்றீங்களோ? அது சரி நீங்கள் விட்டு கோத்தோண்டு தெரியுங்க. அதெல்லாம் வேற தசாப்தம் இல்லை. அது கணக்கான இதுக்காக நிற்கிறேன். தசாமண்டாடா 10டா தசாப்தம்டா ஒரு 10 வருஷம்டாப்பா. அரை தசாப்தம் 5 வருஷம் போராட்டம் உங்களோட அழகாலமாக நடந்ததேப்பா. இப்போ நடக்குது. நீங்கள் இதண்டி விட்டீங்கன்னா சரியா அந்த வெள்ளை பேப்பரில் கிடக்கு இந்த எதுக்கு இதண்டோன்னு சொல்லி எங்களை பிள்ளைகளை டிக்டாக்கில் பார்த்து நல்ல ஒரு நான் இளவெடுத்தனி வந்து மனுஷனை சிப்பிலி ஆட்டுறீங்களா? அப்போ நல்ல வேலை எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன சொல்லுவா? அப்போ அவனுக்கு கிடைக்கல இந்த கிடைக்க வலிக்கிட்டுச்சுன்னா அவன் இழப்புறதாங்கல. அவங்களுக்கு கையெழுத்து வைக்க தெரியாது ஆக்கள் கையெழுத்து வைக்க தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட எலெக்ஷன் அனுப்பிடுவாங்களே ஐயா. அவன் போய் மேனேஜ்மெண்ட் படிக்க இல்லை கையெழுத்து வைக்க தெரியாதான் லிஜக்க ஆகுது. லிஜக்காட்டும் அவனுக்கு கையெழுத்து வைக்க இல்லாத லிஜக்கானது. நீ கதைக்கவே இல்லாமல் இருக்கிறீங்க. ஐயோ உங்களுக்கு விளங்க இல்லையா விஷயம்? நான் கார் ரோடு தெரிஞ்சினான் டக்கண்டு இவங்களுக்கு கையெழுத்து வைக்கிறது எப்படி பிரச்சனை போகுதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே வாசிப்பீங்களானே எழுதுவீங்களான்னு நானும் ஐயா எல்லாம் வாசிப்பேன் தானே. இங்கே பாருங்க உள்ளூராட்சி சபை மாநகர சேர்றேன் மாதிரி வந்து அதே சிக்கல் ஆக்கள் இல்லைன்னா டக்கன் உன்ன போட்டுவிட்டாங்க. ஆக்கள் இல்லைன்னா டக்கன் போட்டுவிட்டாங்க. இல்லை நீங்கள் சரி அப்போ என்ன சைன் பண்ண தெரியும்? என்ன வேலை செஞ்சேன் இப்போ என்ன மக்களுக்கு என்ன செஞ்சு சொல்லுங்க. மக்களுக்காக ஐயா மண் பிடிச்சேன். இதில் பிடிச்சி யூடியூப்ல எல்லாம் போட்டாங்க. கண்டமன் பிடிச்சிங்க எங்கே இப்போ அந்த மண்ணெல்லாம் ஒன்றை கொடுத்தீங்களா? அது யாட்டில் ஒன்றே போட்டு 2 யாட்டில் ஒன்றே போட்டு கோட்ஸில் கொடுக்கணும்னு பார்த்தா யாட்டில் ஒன்றே யாட்டில் அதுக்கு எதுக்கடா பிடிப்பார்?
ஐயா நீங்கள் கதையை விட்டு ஐயா எனக்கு இதாண்டி விட்டீங்கன்னா சரியா என்ன நான் அங்காலையும் கொடுக்கணும் ஒரு வாரம் எனக்கு இதாண்டி விடுங்க ஐயா வெள்ளை பேப்பரில் எனக்கு விஷயம் இல்லை வெள்ளை பேப்பரில் நிறைய வாங்க மேசை ஓட்டுறதான் கிடக்குது என்ன ஐயா இது வாங்க அப்படி பொறுத்துறதுன்னு கிடக்குது தாங்க வாப்பம் இருக்கா போதா இதே மாதிரி தந்துட்டு எழுது ஓ இது இன்சூரன்ஸ் இதே பாருங்க இது என்ன சாமான் என்ன சாமானே பார்க்காத என்னட்ட தெரியும் இல்லை கொடுக்க சொல்லி தந்தவங்க அடே 2 விசாரா நீ என்ன காப்பன்றா வேந்தீங்க அங்கே அது மேசையில் மாங்கல் ஓட்டுறாளே வீட்டை மேசை வேணுது உன்னை மேசிட்ட கொடுக்குறேன் அப்போ இந்த அவள் குழம்பு வாழங்க அது மாதிரி தான் தின்னமே மாறி தான் தர்றாங்க எல்லாம் மாறித்தான் இது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்களாடா நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க பாருங்க ஐயா இந்த நாட்டத்தை ஐயா 29 போன மாதம் 29 ஐயா சனி பேச்சு சரியோ இந்த மாதம் 15 குரு ராகு பேச்சு இப்போ அந்த மாதிரி வந்துட்டு 7 கிரகங்கள் ஐயா உங்களோட ராசி தான் நிற்குது ஆட்டத்தை பாருங்க கட்டகம் ஐயா நீங்க விளையாட்டை திரைக்க போதையா நாங்கள் ஐயா வெற்றி நான் எல்லாமே நாங்கெல்லாம் செய்வோம் லைட்டு போடுறதுலேருந்து இந்த மரம் வெட்டுறதுலேருந்து மண் அல்றதுலேருந்து எல்லாம் நாங்கள் சரி இப்போ நீங்கள் செய்த நீங்கள் அதான் ஒரு சிவனேன்ற தான் கள்ளமண் எடுத்து போட்டு தியேட்டரை வாடகைக்கு வச்சு கொண்டு இருந்தான் வாடகை அவனை ஊரம் கட்டிட்டீங்கள் ஒருத்தர் இந்த வெளிநாட்டு இருக்கான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்பப்போ கொடுப்பான் அவன் உங்களோட பக்கம் பார்க்க கண் மூடுதோ விளங்கல உங்களோட பக்கம் பார்க்க அது ஃபில்டரை போட்டு மறைக்கிறீங்களோ என்ன விளங்க எல்லாத்தையும் பார்க்குறேன் கதை பிழைக்குது ஐயா கூட உங்களையும் பார்க்க இல்லை கதை பிழைக்குது படாய நான் டிக்டாக் பார்த்து வேண்டிய அது குழப்பி போயிட்டு அதை இதன்றன் புதன்றன் மூவி தசாப்த வேண்டாம் இதண்டி விட்டீங்கன்னா சரி எது இதண்டு வந்து போ நீ போய் நான் விட்டீங்கன்னா சரியா நீ போ நான் இதண்டி காட்டுறேன் போகிறேன் அப்படி இதன்றன் போகிறேன் அடி இந்த மோட்டார் கைதாண்டி ஐயே சனியோட காலேஜ் எல்லாம் அப்படியே வருது நான் தான் போவேன்